ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், 25/7/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு. அதாவது வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் எஸ்டர்டே ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே இந்தியன் இண்டிசஸை பொறுத்தளவுக்கு 3 இண்டெக்ஸுமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா, எஸ்டர்டே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன பிளேஸ் பார்த்தீங்கன்னா 24,445. சரிங்களா, ஓப்பன் ஆன பிளேஸ். மார்க்கெட் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா 25,540 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அது அளவுக்கு மார்க்கெட் போகலை, அப்படியே ஸ்டில் நம்மளுக்கு சைட் வைஸாகவே மூவ் ஆகி கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியல, ரிலையன்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் 4 டேஸாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ஸோ ஆமாம் 4 டேஸ் கண்டினியூஸாக ஒரு 4 டேஸாகவே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து போச்சு. 3 டேஸ் டவுன் ட்ரெண்ட். எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸ் கெட்ஸ் யூஎஸ் அப்ரூவல் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. எதுக்குன்னா க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வெனிசுலாவில் வந்து வெனிசுலா கம்பெனிஸ் மூலிமா, ஸோ அந்த கம்பெனிலேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களுக்கு யூஎஸ்லேருந்து அப்ரூவல் லெட்டர் வந்து கிடச்சி. ஸோ இது வந்து உடனே வந்து அப்ரூவல் லெட்டர் வருது அப்படிங்கிறத ஒரு குத்துமதிப்பாக ஒருத்தர் வந்து கணிச்சு, ஸோ அதை வந்து நியூஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. உடனே ரிலையன்ஸோட ஷேர் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் வந்து போக ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்ச நியூஸ். அதை பேஸ் பண்ணி இந்த 10:30 வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனை போய்ட்டு டச் பண்ணிச்சு. பட் அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா HDFC பேங்கோட செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு டவுனில் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து டவுனில் வந்துச்சு. 24,280 வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சேன். மார்க்கெட்டான அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து ஒரு டபுள் பாட்டம் அந்த ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அகெயின் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் போயிட்டு 24,441 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி 50 இண்டெக்ஸ். சரிங்களா, நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 0.27% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.35% வந்து நெகட்டிவ் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு 0.89% வந்து நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து போச்சு. ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு 0.18% வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 7.76% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 2 கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நான் எஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தேன். ஒன்று L&T, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதில் நம்மளுக்கு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே இந்த பிஎம்ஐயோட டேட்டா வந்து எஸ்டர்டே நான் வந்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட், ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு 10:30 போல் நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து பப்ளிஷ் ஆச்சு. பிஎம்ஐயோட டேட்டா பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் இயராக நம்மளுக்கு 60.5% இருந்தது மே மந்த். ஸோ நம்மளுக்கு இப்போ ஜூலை மந்த் என்ன டேட்டா கிடச்சிருக்கு அப்படின்னா 61.4% வந்து நம்மளுக்கு ஜூலை மந்த் டேட்டா வந்து கிடச்சிருக்கு. 3 மந்தோட ஹையை வந்து நம்மளுக்கு பிஎம்ஐ டேட்டா வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். சரிங்களா, ஸோ ஓவராலாக பாசிட்டிவ்னு நினச்சிடாதீங்க, ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஓகே, ஸோ எஸ்டர்டேவோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஓகே, L&Tயோட குவார்டர் ரிசல்ட்ஸ் என்னன்னா ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு, ஒரு 12% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 2,786 கோடி வந்து ஸோ எஸ்டர்டே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட். என்னன்னா ஸ்ட்ரீட்டோட எக்ஸ்பெக்டேஷனை விட லோயராக இருக்குது. சரிங்களா, ஸ்ட்ரீட் வந்து தலால் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அண்டு ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லோவாக தான் இருக்குது. ஸோ L&Tயோட குவார்டர் 1 ரிசல்ட். ஸோ இதை பொறுத்தளவுக்கு L&Tயை பொறுத்தளவுக்கு டோட்டலி நெகட்டிவ். பட் L&T பார்த்தீங்கன்னா நியூ பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுக்கான ஸ்டார்டிங் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ தான் L&Tயை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடிய கன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவுக்கு குவார்டர் 1 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஏப்ரல் டு ஜூன் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு. 6,035 crore வந்து ரைஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணியிருக்கு. என்ன எவ்வளோ பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,797 crore தான் வந்து எஸ்டிமேட்டாக வந்து இருந்தது. சரிங்களா, பட் நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய ஏர்னிங் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,035 crores வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ப்ரீவியஸ் இயராக நம்மளுக்கு இருந்த ஏர்னிங் ரிசல்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு இதே குவார்டர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,452 crores தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஆனால் மார்க்கெட் இந்த தடவை ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, செக்யூன்ஷியல் பேசிஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 15% வந்து ட்ராப் ஆயிருக்கு. சரிங்களா, அதாவது
ஒரு 7130 crore வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி நெகட்டிவ் ஃபார் ஆக்சிஸ் பேங்க். சரிங்களா, எஸ்டர்டேவே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாக் வந்து நெகட்டிவாக போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படின்னா போர்ட் மெம்பர்ஸ் மூலியமாவோ இல்லை போர்ட் மெம்பர்ஸோ இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து ஸோ இந்த ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா, அவங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டியூஷன் எப்போதுமே முன்னாடியே வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். பட் அங்கே இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் முன்னாடியே அது வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க முன்னாடியே செல் பண்ணி எஸ்டர்டே வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 1.82% வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அஸ் எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஓவரால் இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எஃப்ஐஎஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 5130 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலி டேக்ஸை தான் இம்பாக்ட்ஃபுல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எக்ஸாக்டாக வந்து சொல்ல தெரில, ஆனால் டாக்ஸ் இம்பாக்ட் பண்ணுமோ எஃப்ஐஎஸ் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து கடந்த 2 நாளாக டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 டேஸாகவும் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. டிஏ பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸில் இருக்காங்க. 3137 crores வந்து நெட் பர்ச்சேஸில் வந்து இருக்காங்க. ஸோ டிஏஎஸ் வந்து கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டி. அண்ட் டுடேவோட ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெச் மஹேந்திரா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்டல் இந்தியா. ஸோ இது 2 தான் நம்மளுக்கு நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக இருக்கும். நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பட் இந்த 2 நம்மளுக்கு நிஃப்டி 50 இருக்கனால ஸோ நம்மளுக்கு அதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனால ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெச் மஹிந்திரா, நெக்ஸ்ட் வந்து நெஸ்டல் இந்தியா. ஸோ இன்றைக்கான ஏர்னிங் ரிசல்ட்ஸ் கம்பெனிஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ எக்ஸாக்டாக எனக்கான ரீசன் தெரியல. பட் நியூஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிக் டெச் கம்பெனியோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து ஸோ மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு நியூஸ் லெவலில் வந்து கிடச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன். அஸ் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் 0.67% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்னன்னா 163 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எபோவ் 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்குனா சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது 100 ஓகே 100லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் திஸ் வீடியோ எடுக்கிறப்ப என்ன ப்ரைஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 0.97% வந்து நெகட்டிவாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் S&P 500 நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு 3.64% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் S&P 500 பொறுத்தளவுக்கு 2.32% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா, ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து வந்துடும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு யூஎஸை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். எப்போ எலெக்ஷன்ஸ்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாகி க்ரோத்தாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக வந்து சொல்லியாச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா குரூட் யூஎஸ்டி 0.2% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா 0.60% வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏரியாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4.47% வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் செக்வென்ஷியல் பேசிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டோட கம்பெனியோட ரெவன்யூ வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 4.47% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி, HDFC, ICICI பேங்க் ஐடியார் ஸோ டோட்டலி நம்மளுக்கு எபோவ் 1% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எதுவுமே பிலோ 1% வந்து நெகட்டிவாக இல்லை, எல்லாமே எபோவ் 1% வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ திஸ் டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அஃபெக்டட் ஃபார் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஐ திங்க் டோட்டலி நெகட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா, ஸோ ஓவரால் இந்தியன் ஏடிஆர், ஸோ யூஎஸ் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ், ஓகே ஏர்னிங் ரிசல்ட்ஸ், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எங்கிட்டு இருக்குன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஐ திங்க் நம்மளோட டேக்ஸ் வந்து நெகட்டிவ், மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் தானே எல்லாமே கொடுக்குது. ஸோ இது பேஸ் பண்ணுற அளவுக்கு டோட்டலி நெகட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஐ திங்க் ரிலையன்ஸ் அண்ட் HDFC பேங்க்கோட மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா மார்க்கெட் சரசரன்னு நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் டெக்னிக்கலை பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்னோட டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்தளவுக்கு என்னோட லாஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு லாங் டேர்ம் அனலைஸ் பண்ணுறப்ப எஸ்டர்டேவும் மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ 24,013 வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்னோட சப்போர்ட் லெவலை பொறுத்தளவுக்கு 24,170 இஸ் ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். ஒன்ஸ் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணுறங்கிறப்ப நம்மளுக்கு டியூஸ்டே வந்து வாலடைல் டேவாக இருந்துச்சுல, ஸோ அந்த டே வந்து மார்க்கெட் லோ குடிச்சில, அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,983 தான்.
ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போ சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகி அதை வந்து மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நிஃப்டியோட ஷார்ட் டர்ம் லெவல் என்னோட ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் என்ன ஸோ அப்படிங்கிறது தானே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஜஸ்ட் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு நம்மளுக்கு கீழே விழுகுது அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் எனக்கு ஏறி நிற்கிது. சரிங்களா, எனக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து அப்படி நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒருவேளை எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டில் சடனாக ஒரு பையிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறப்ப ஸோ 24,441 ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்குது டேட்டா. ஸோ சம் சேஞ்சஸ் வந்து அது வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நடந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 24,440 இந்த லெவலுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ 24,440ங்கிறப்ப ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறப்ப 24,200. சரிங்களா, இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அப்படின்னா அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுங்கிறப்ப ஸோ ஃபர்தராக மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா ஒரு வேளை நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த ஏரியாவுக்குள்ளே வரணும். 24,000க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க பார்க்கணும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 23,987 வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக வந்து எனக்கு ஆக்டிவ் ஆகும். இல்லை எனக்கு மார்க்கெட் ஒரு வேளை வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே இருந்து அப் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது மார்க்கெட் அகெயின் வந்து எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதையும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் நான் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த லெவலை பிரேக் பண்ணால் நான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,000, 23,987 அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,800 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக எனக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு டுடே வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடை வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து வாலட்டைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வாலட்டைலில் ஸ்விங் ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி வாலட்டைல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு அதே தான். எஸ்டர்டே வந்து எனக்கு அதுக்கு ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்காமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் எஸ்டர்டேவும் மார்க்கெட் எக்ஸாக்டாக போய்ட்டு ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை வந்து எனக்கு கிராஸ் பண்ணி ரெடியாக நிற்கிது. ஒரு வேளை மார்க்கெட் எனக்கு கீழே விழுகுது அப்படிங்கிறப்ப 50,245 என்னோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 49,500 பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டாகவும் எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷன் லெவல் ஸோ அதே தான். எஸ்டர்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆக்சிஸ் பேங்க் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் போச்சு. ஸோ அது வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சரி ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒன்று நெகட்டிவாக வரப்போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் பட் செக்வென்ஷியல் பேசிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, ஃபர்தராக வந்து மார்க்கெட் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஏன்னா நம்மளுக்கு பேங்கிங் செக்டார் ஏடிஆர் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தானே இருக்குது. அதனால் நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுங்கிறப்ப சப்போர்ட் வந்து எஸ்டர்டேவோட பிளேஸே வந்து எடுக்கலாம். 50,785 எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 50,600 வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகும். அதை பிரேக் பண்ணால் 50,230 வந்து அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட். 49,645 வந்து அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வரணும். ஸோ அதெல்லாம் இது பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்களா, ஸோ இல்லைனா மார்க்கெட் நம்மளுக்கு அதுதான் சப்போர்ட் லெவலாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஆனால் இது வரையும் போச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் 51,900. சரிங்களா, 51,900 பிரேக் பண்ணிச்சுன்னா 52,000 to 52,400 வரையும் மார்க்கெட் மூவ் ஆகும். சரிங்களா, ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் தான் ஃபின் நிஃப்டிக்கும். எஸ்டர்டே ஃபின் நிஃப்டி வந்து அழகாக வந்து ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு ஒரு ரீட்ரெஸ்ட்டில் போய்ட்டு டக்குன்னு வந்து டச்சப் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு. அதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,822. சரிங்களா, அதோட ஷார்ட் டர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மாதிரியே தான் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸும். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா 23,000 நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 22,800 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்போர்ட் என்னோட குட் சப்போர்ட். இது வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,564 அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட். அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,300. ஆனால் மார்க்கெட் நம்மளுக்கு 23,358 பிரேக் பண்ணால் தான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். 23,500லேயே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, ஆனால் 23,062 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபர்தராக மார்க்கெட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்ட் போயிட்டு இங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவல், டவுன் ட்ரெண்டில் போயிட்டு பிரேக் ஆகுதுங்கிறப்ப இந்த மாதிரி லெவல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ். ஸோ இது இல்லாமல் இன்ட்ராடே லெவல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்போதுமே 2 கன்ஃபர்மேஷன் வச்சுக்குவோம்.
ஒன்று ஷார்ட் டேர்ம் லெவல்ஸையும் பார்ப்போம், நெக்ஸ்ட் இன்ட்ராடே லெவல்ஸையும் பார்ப்போம், மூணாவது கன்ஃபர்மேஷனாக வந்து ஃபெப்பையும் பார்ப்போம். ஸோ 3 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்மளோட ட்ரேடேனை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? ஓவரால் சம்மர் எண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வைஸாக டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா டே பை டே வந்து கண்டினியூஸாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இன்ஸ்டியூஷனோட செல்லிங் அதிகமாகி நம்மளுக்கு எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. இது வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் அண்ட் குவார்ட்டரோட ஏர்னிங் செல்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ சேஃபாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஒருவேளை நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் போய்ட்டு உட்காரட்டும், அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஃபண்டமெண்டலி பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு வெரி பாசிட்டிவ். டேக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவ், மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் ஸோ டேக்ஸ் என்னமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெருசாக வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் கிடையாது மார்க்கெட். ஸோ அதனால் நம்ம எப்போ வேணால் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட லைவ் இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறந்துடாமல் என்னோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ போட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அண்ட் வியூவர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறது மூலமா அவங்களும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நானும் வந்து இன்னும் மோட்டிவேஷனலாக ஸோ உங்களுக்கு நிறையா வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அண்ட் ஐ எம் நாட் எ SEBI registered advisor. This video full and fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.